ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முதல்வர் விஜய் தலைமையில் பேரிடர் மேலாண்மை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்களுக்கு தேவையான இந்த மழை காலங்களில் தேவையான உதவிகள் வசதிகள் எல்லாமே செய்து தரணும். சாலைகள் பராமரிப்பு, கம்பங்கள் பராமரிப்பு, இது போன்ற அனைத்து வேலைகளையும் முன்கூட்டியே செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தார். அந்த உத்தரவுக்கு அப்புறம் பேரிடர் மேலாண்மைக்காக நிதி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்த செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரளா, தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கும் நிலையில் செய்யப்பட்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்காரு. இந்த பேரிடர் மேலாண்மை வசதிகள் செய்கிறதுக்காக 1000 கோடி தேவைப்படும் என்று மத்திய அரசிடம் தெரிவித்தோம். கேட்ட நிதியை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய அரசு விடுவித்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கான அந்த பேரிடர் மேலாண்மைக்கான நிதியை கேட்ட உடனே 1000 கோடி கொடுத்திருக்காங்க மத்திய அரசு. பேரிடர் மேலாண்மையை பொறுத்தவரையிலையும் கோவை, நீலகிரியில் மேலாண்மை துறை தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஒருவேளை நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்பட்டால் விரைவில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்கின்றன என்பதையும் திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நம்ம சிஎம் விஜயை பொறுத்தவரையிலையும் செயல்பாடு தான் முக்கியம். பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கறதை விட மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களாம். மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறோமா, நிறைவேற்றுறோமா, அதில் தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். கூட்டம் 2 நாளைக்கு முன்னாடி தான் பேரிடர் மேலாண்மை கூட்டம் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற உடனேயே நமக்கான பேரிடர் நிவாரண நிதியும் மத்திய அரசிடமிருந்து வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.